ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே பார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மனுஷங்களோட குணங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில மனிதர்கள் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சில மனிதர்கள் ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. ஆனால் கெட்டது செய்கிற மக்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மை செஞ்சுருப்பாங்க. அந்த நன்மை எப்படி அவங்கள காப்பாற்றுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊருக்குள்ளார 2 மனிதருக்குள்ள நடந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லப்போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். சின்ன கிராமத்தில் கந்தன் அப்படிங்கிற ஒரு வயதானவன் இருந்தான். அவர் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப படித்தவன், எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக பேசக்கூடிய, அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் கந்தனை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த ஊரில் இருக்கிற அனைவருக்குமே நன்மை மட்டும்தான் செஞ்சுருக்கான். யாருக்கும் துன்பம் செய்யவும் மாட்டான், துன்பம் செய்யணும்னு நினைக்கவும் மாட்டான். இப்படி அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதே ஊர்ல சேகர் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அதே ஊர்ல ஒரு வயதான பாட்டி ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சு அந்த பாட்டி பிழைச்சிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி கிட்ட இந்த சேகர் என்ன பண்ணனா, நான் அதிக வட்டி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். சரி, வியாபாரமும் ஒன்றும் இல்லை, நம்ம வட்டிக்காவது கொடுத்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் அந்த சேகர்ட்ட 1000 ரூபாய் பணம் கொடுத்துருச்சு. இப்படி அந்த பாட்டி 1000 ரூபாய் கொடுத்து 1 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த சேகர் வட்டியும் தரல, பணத்தையும் தரல. இப்படி இருக்க அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, அந்த சேகரை பார்த்து, நீ எனக்கு வட்டி கூட கொடுக்க வேணாம், நான் கொடுத்த பணத்தை எனக்கு திரும்ப கொடு அப்படின்னு எவ்வளவோ தடவை கெஞ்சி பார்த்துருச்சு. ஆனா அந்த சேகர் அந்த பாட்டிகிட்ட பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை விரட்டி விட்டுட்டான். கொஞ்ச நாள் போனதே அந்த பாட்டிக்கு வேற வழி தெரியாம அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னிச்சு. அந்த ஊர் பெரிய மனுஷன் யார் அப்படின்னா கந்தன் தான். இது மாதிரி என்கிட்ட பணம் வாங்கிட்டு தரமாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன உடனே சேகர் கால் அனுப்பி வர சொன்னான். வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா கேட்டான், இந்த மாதிரி பாட்டிகிட்ட வாங்கிட்டு பணத்தை தராம ஏமாத்துறே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்குறப்ப இந்த சேகர் பணம் தரலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பயங்கரமா கோவப்பட்டு அந்த கந்தனையும் திட்டி கொலை கூட செஞ்சிருவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு போயிட்டான். ஆனா இதை கேட்ட கந்தன் எந்த கோபமும் படாம ரொம்ப அமைதியா இருந்தான். இருந்தது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த பணத்தையே அந்த பாட்டிக்கு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து இருந்தான். எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர்க்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சேகர் ரொம்ப கெட்டவன், அவன் இவ்வளோ பெரிய தகாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறான், அப்படி இருந்த கந்தன் ஏன் பொறுமையா இருக்கான், அதை விட தன்னோட பணத்தை எதுக்கு பாட்டிக்கு கொடுத்தான் அப்படிங்கிற ஆச்சரியமா எல்லாம் பார்த்துட்டு இருக்க கந்தன் ஊரை பார்த்து சொன்னா, நான் செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், நான் உனக்கு பயந்தோ கோவப்பட்டோ இதை நான் செய்யல. ஆனா சேகர் ரொம்ப சின்ன பையன், அறிவாலையும் வளர்ச்சியாலையும் அனுபவ முதிர்ச்சியோ அவனுக்கு கிடையாது. நல்லவனான அவன் என்ன காரணத்தினாலோ தெரியல, என்னிடமும் பாட்டியிடமும் தகாத முறையில் நடந்து கொண்டான் அப்படின்னு கந்தன் சொன்னதே அந்த ஊர்க்காரர்கிட்ட ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்னடா இவனை பத்தி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்களே அப்படின்ட்டு. கந்தன் சொல்றான், இதே சேகர் சில மாதங்களுக்கு முன்பு என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? கதற ரவுடிகள் 2 பேர் பலவந்தப்படுத்த அந்த காட்சியை கண்டவர்கள் ரவுடிகளின் தாக்குதலுக்கு அஞ்சி ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த ரவுடிகளிடம் மோதி அவர்களை அடித்து உதைத்து விரட்டியடித்து அந்த பெண்ணை காப்பாற்றியவன் இந்த சேகர். அப்பொழுது நானும் அங்கதான் இருந்தேன், ஆனா நான் எதுவுமே பண்ணல. அப்பொழுது அதே ஊர்க்காரர் இவனை ரொம்பவும் பாராட்டி வீரமானவன் என்று புகழ்ந்தாங்க. சேகரால அன்று நம்ம ஊருக்கே பெருமை கிடைச்சது. அன்று செஞ்ச நல்ல செயலுக்காக தான் இவனை நான் இன்னைக்கு மன்னிச்சேன், அவன் வாங்கிய கடனையும் கொடுத்தேன். கேட்ட உடனே ஊர் மக்கள் கந்தனை
புகழ்ந்தாங்களாம். பரவாயில்ல, ஒரு பெண்ணை காப்பாற்றிக்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சேகர் ரொம்ப அழுது கந்தனோட காலில் விழுந்து, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் சீக்கிரமா இந்த 1000 பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பாட்டிக்கு பணம் கொடுக்கறத வாக்குறுதியும் கொடுத்தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் ஒரு சில காலங்கள் அவர்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன உதவியாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதை நம்ம எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. அப்படி மறந்தோம்னா அவர்களும் நாமளும் ஒன்று தான். வள்ளுவர் கூறுவார், கொலை செய்யும் அளவு ஒருவன் உனக்கு கொடுமை செய்தாலும் அவன் செய்த ஒரு நல்ல செயலை நினைவில் கொண்டு அவனை மன்னித்து விடு. நம்ம மனுஷங்களோட மனித குணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.